பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த காலை வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், இரக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவாதி தேவன் இன்றைக்கும் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ லா. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரை நோக்கி பார்க்கிற யாவருடைய முகத்தையும் பிரகாசமாக்குகிறவர். அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் வெட்கமடையாமல் நம்மை நடத்துகிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் கிருபையுள்ள தேவன், நீர் மகத்துவமானதை செய்கிறவர். உம்மையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஜெப நேரம் எங்களுடைய அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றுவீராக, எல்லா போராட்டங்களையும் மாற்றுவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவில் ஆளுகை செய்யட்டும், எங்கள் நடுவில் ஆளுகை செய்யட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக, நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். தகப்பனே, நீர் இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். அதில் இணைகிற ஒவ்வொருவரையும் தேவன் தயவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நடத்துவீராக, ஆண்டவர் நடத்துவீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். நிரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கிருபையாய் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் அவரை உயர்த்தப் போகிறோம், நாம் அவரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறது பெரிய வாக்கியம். அதுவும் காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பகலின் முதல் பகுதியை நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபத்தோடு கூட கடந்து போகிறது பெரிய ஆசீர்வாதம். என் கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வீர்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மைட்டி லார்ட். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடப்போகிறோம். ஆவியானவர் நமக்கு கிருபை தரட்டும். தேவ சமூகத்தில் நாம் பாடி உயர்த்துவது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். வேதம் சொல்லுகிறது, ஆமென். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அந்த நாமத்தை உயர்த்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நாமத்தை உயர்த்தி நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே. கழங்கழப்பா, நாங்கள் கழங்கழப்பா,
காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சேர்ந்து நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. கழங்களப்பா நாங்க கழங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறே. கழங்களப்பா நாங்க கழங்களப்பா, கழங்களப்பா நாங்க கழங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க, கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கழங்களப்பா நாங்க கழங்களப்பா, கலங்களப்பா நாங்க கழங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு ஆமென் இணைந்து. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி
சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. சொல்லுங்க, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க எல்லாரும், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே. சொல்லுங்களேன், அவர் நம்மை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் அவர் நம்மை காண்கிறவர். அவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் இணைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய மகிமையுள்ள கரம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். தேவ மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. எல்லாரும் துதிங்க. விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமையானவர், இப்போ இந்த கால வேளையில் நம்மை ஆளுகை செய்யும் அடுக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவரே, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த கால வேளையில் துதிக்க 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 யாஸ் மைட்டி லா பாடல் வரிகள் சொல்லுகிறது. கருவை ஆமென் உம் கண்கள் கண்டதே. பிரியமானவர்களே, கருவில் இருக்கும் பொழுதே நம்மை தெரிந்து கொண்டவர் அவர். கரம் நீட்டி அழைத்தவர் நம்மர் அவர். ஆமென். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர் அவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோன்னு சொல்லி விடுதலையோடு கூட துதிங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ராஜா. ஆவியானவரே, நன்றியோடு கூட ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்தி, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே,
நல்லவரே, வல்லவரே, நல்லவரே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சொல்லுங்களேன், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே, காப்பவரே, காண்பவரே, காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டே, பாவங்களை போக்கிவிட்டே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீ, நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீ, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். சொல்லுங்க, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தீ, புது வாழ்வு எனக்கு தந்தீ, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோன்னு சொல்லுங்களேன் என்னோடு கூட இணைந்து. ஆமென். புது வாழ்வு எனக்கு தந்தீ, புது வாழ்வு எனக்கு தந்தீ, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்மை துதிக்கிற இடத்திலே, உம்மை ஆராதிக்கிற இடத்திலே நீர் இறங்கி வருகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுக்கு நன்மையானதை செய்கிறவர். இப்பொழுதும் இந்த நாளிலேயும் தேவன் எங்கள் நடுவில் எழுந்தருளி மகிமையானவைகளை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். தேவ பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் நடத்துவீரா. நீங்கள் பொறுப்படுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளின் காலை வேளையில் நாம் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக முதல்ல நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த காலை வேளையிலேயே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யணும், நம்மளை நிரப்பணும்.
தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆமென் இந்த காலை வேளையில் நம் நடுவில் எழுந்தருளணும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமாம், ஆண்டவர் அதை விரும்புகிறார். பரிசுத்தத்தோடு கூட ஜெபிக்கணும்னு விரும்புகிறார். அதனால் ஆமென், ஆண்டவர் இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போடு கூட இந்த நாளை நாம் தொடங்குவோம். முதல்ல நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்மா, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்மா. ஜெபம் பண்ணுங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் தேவ பிரசன்னத்தில் அர்ப்பணித்து நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் எது நம் வாழ்க்கையில் இருந்தாலும் இப்பொழுதே இந்த நேரத்திலேயே கர்த்தர் நம்மை ஒரு விசை பரிசுத்தமாக்கும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கட்டும், நம் கண்களை பரிசுத்தமாக்கட்டும், நம் செவிகளை பரிசுத்தமாக்கட்டும், நம் உதடுகளை, நம் நாவை கர்த்தர் பரிசுத்தமாக்குவாராக. ஜெபிங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். ஆவியானவருடைய வல்லமையுள்ள கரம். ஆமென், 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 ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம், 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 ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இப்பொழுதே கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் ஆண்டவரே எங்களை தொடுவதாக. உங்கள் இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக. ஜெபிங்களேன். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய நினைவுகளை ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றையும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்குவீராக. ஆண்டவரே எங்கள் இருதயத்தில், எங்கள் நினைவுகளிலே, எங்கள் சரீரத்திலேயோ அங்கே ஒட்டி கொண்டிருக்கிற எல்லா பாவத்தின் வல்லமைகளும் எங்களை விட்டு அப்புறப்படுத்துவதாக. எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை சுத்தமாக்குவீராக. இந்த காலை வேளையில் ஒரு விசை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா உங்கள் கரம் எங்களை சுத்திகரிக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமத்தை தேவன் தயவாய் மன்னிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை மன்னிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபிங்க. நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஜெபிங்க. உங்கள் கணவனோ மனைவியோ ஆமென் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆமென். உங்கள் பெற்றவர்களுக்காக ஜெபிங்க. உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய கரம் ஒரு விசை நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். தேவ கரம் பரிசுத்தப்படுத்தட்டும். தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவ மகிமை கடந்து வருவதாக. ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் உறவுகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் எங்களை இந்த காலை வேளை சுத்தப்படுத்துவீராக. எங்களை சுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமானவர்களாக உங்கள் சமூகத்தில் நிற்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு அப்படி கிருபை பாராட்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆமென், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில் பரிசுத்தத்தோடு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் சில காரியங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆமென் தேசத்தில் நடக்கிற ஆமென் சில காரியங்கள், பெருகி வருகிற குற்றங்கள் மறைய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு எளிதாய் கொலைகள் நடக்கிறது, எளிதாக ஆமென் போராட்டங்கள், சில காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேதனையான சம்பவங்கள் நம் தேசத்தில் சம்பவித்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஆமென் கஞ்சா போதைப் பொருட்கள் கடத்துகிறது அதிகரித்திருக்கிறது. ஆமென் நேற்றைக்கு முன்தினம் செய்தித்தாளில் நான் வாசித்த பொழுது ஆமென் சிறுவைகுண்டத்திற்கு ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தேன். இதெல்லாம் எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் பாருங்கள். நாம் ஜெபிக்கணும். தேவ கரத்தில் அர்ப்பணித்து நம் தேசத்தில் குற்றங்கள் பெருகக்கூடாது.
குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும். நீங்கள் பாருங்களேன், நம்ம தேசத்தில் சின்ன சின்ன காரியங்களை பெருசாகவும் பெரிய காரியத்தை சின்னதாகவும் பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கி பயந்து அப்பாவி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகணும், லைசன்ஸ் இல்லைன்னா பிரச்சனை, அந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் அவ்வளோ சுதந்திரமாக வெளியே தெரியுறாங்க. பாருங்களேன், நம்ம தான் ஜெபிக்கணும். குற்றங்கள் நடக்கக்கூடாது, பெருகக்கூடாது. குற்றவாளிகள், சரியான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும், சரியான தண்டனை கிடைக்கணும். நம்ம ஜெபிக்கணும். தேசத்தில் இதெல்லாம் மாறணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஜனங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எப்போ தேசத்தில் குற்றங்கள் குறையும் அப்படின்னா, ஜனங்களுடைய இருதயம் மனம் திரும்பும் போது தான் குற்றங்கள் குறையும். பிரியமானவர்களே, அதுக்காக நாம் ஜெபிக்கணும். அதனால் நம்ம தேசத்தில் பெருகி வருகிற குற்றங்கள் முதல்ல மறையணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது, அவர்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். குற்றவாளிகள் சரியாய் கண்டுபிடிக்கப்படணுங்கிறதுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் போராடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிங்களேன், ஒரு மனப்பட்டு ஜெபிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. என்னோடு கூட சேர்ந்து நம் தேசத்தில் பெருகி வருகிற குற்றங்கள், எல்லா குற்றங்களையும் கர்த்தர் மன்னிப்பாராக, எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிப்பாராக. ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஒவ்வொரு விஷயமா பெருகி கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் எல்லா குற்றங்களும் நம் தேசத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி ஜெபிங்க. எல்லா குற்றங்களையும் கர்த்தர் மன்னிப்பாராகன்னு சொல்லி ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ மகிமை இறங்கி வரட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, கொள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறது, கற்பழிப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது, கொள்ளையடிக்கிற சம்பவங்கள், கடத்தல் வழக்குகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக. போதை வஸ்துகள் பெருகி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீங்க தொடுங்கப்பா, எங்க தேசத்தை உங்க கரத்தை நீட்டி இப்படிப்பட்டதான குற்றங்களை அப்புறப்படுத்துங்க. ஆண்டவரே, அப்புறப்படுத்துவீராக. ஜெபிங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ கரம் இறங்கி வரட்டும். இந்த குற்றங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், இந்த குற்றங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படட்டும். பல நேரம் அப்பாவிகள் சிக்கிக்கொள்ளுகிற அனுபவங்களை நம்ம பார்க்குறோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதில்லை. ஏதோ ஒரு அரசியல் பின்பலத்திலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு அதிகாரிகளின் பின்பலத்திலேயோ இருந்து செயல்படுறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோமே. இயேசுவின் நாமத்தினாலே அதெல்லாம் தடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தடுக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். ஜெபிங்க, எல்லாரும் இணைந்து ஜெபிங்க. தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கரத்தை நீட்டி ஆண்டவர் தாமே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கத்தக்கதாக ஞானத்தை காவல்துறைக்கு கர்த்தர் கொடுப்பாராக. ஆண்டவர்கிட்ட சொல்லி கேளுங்க, அதற்குரிய பலனை தருவாராக. சரியான குற்றவாளிகள் பிடிக்கப்படுவார்களாக. சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க. குற்றவாளிகள் பிடிபடுகிறது முக்கியம் இல்லை, அவங்க மனம் திரும்பணும். அப்பதான் குற்றங்கள் தொடராது, அப்பதான் இப்படிப்பட்டதான் அக்கிரமங்கள் தொடராது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, மனம் திரும்புதல் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். எங்க தேசத்தில் ஆண்டவரே, குற்ற பின்னணியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்தில் குற்றங்கள் குறைந்து போவதாக. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவன் அப்படி நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு காரியத்திற்காக நாம் தேவ பிரசன்னத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு ஏராளமான சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் சபைகளுக்காக நாம்
கட்டாயம் ஜெபிக்கணும், தினமும் ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு பெரிய எழுப்புதல் சபைக்கு தான், சபையிலிருந்து தான் புறப்படும். சபைக்குள்ளே எழுப்புதல் வந்துருச்சுன்னா ஆமென் ஆமென் சமுதாயத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அதனால் ஆமென் நாம் ஜெபிக்க வேண்டியது இன்றைக்கு நம்ம விசுவாசிகளுக்காக ஜெபிப்போம், சபை விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பெரும்பாலான விசுவாசிகள் சபைக்கு அவன் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவன் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம், அதனால் நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் போய் ஞாயிற்றுக்கிழமை போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மெய்யான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை இன்றைக்கு ஏராளமான விசுவாசிகளிடத்தில் இல்லை. கிறிஸ்தவம் ஏன் தீவிரமாக வளரலை? 2000 வருஷமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏன் இன்னும் பார்க்கல அப்படின்னு பார்த்தா ஆமென் நம்ம சாட்சி வாழ்க்கை ரொம்ப நம்ம ஜெபம் பண்ணணும். முந்தின அளவுக்கு ஜெபம் இல்லை, முந்தின அளவுக்கு ஆமென் இரவு ஜெபங்கள் இல்லை, உபவாச ஜெபங்கள் இல்லை, கூடி வருகிறது இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோமா? விசுவாசிகளுக்கு தேவன் கிருபை கொடுக்கணும், சபை விசுவாசிகள் மேலே தேவனுடைய கரம் இறங்கி வரணும். ஜெபம் பண்ணுவோமா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், பண்டிகை கால கிறிஸ்தவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணணும், எல்லாரையும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணணும். ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே தேவ கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வரட்டும். கர்த்தருடைய கரம் இப்பொழுதே தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. ஆண்டவரே எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற நிர்விசாரங்கள் மாறட்டும், தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற போராட்டங்களும் ஆண்டவரே பாவக்கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே பரிசுத்தமான ஜீவியத்துக்குள்ளே வரட்டும், ஜெப ஜீவியத்துக்குள்ளே வரட்டும், கர்த்தரை தேடுகிற அனுபவத்துக்குள்ளே வரட்டும், கர்த்தருக்காக வாழ்கிற அனுபவத்துக்குள்ள வரட்டும், சத்தியத்தில் நிற்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவாராக, பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். தேவ கரம் இப்பொழுது கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படியே நடப்பிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ய போகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் தேவைகளோடு இருப்பீங்க, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய உங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க. நீங்கள் வியாதியில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சமாதானத்தில் இழந்து போய் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள ஏராளமான கடினமான சூழ்நிலைக்கு நடுவே இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஆமென், கற்பத்தடைகளாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தால் இந்த கால வேளையில் ஜெபிங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய வல்லமை இறங்கும், தேவ மகிமை இறங்கும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும், தேவ மகிமையுள்ள கரம் இறங்கும். ஜெபிங்க ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. தேவ மகிமை இறங்கி வருகிறது, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்பொழுது 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 தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க என்ன தேவையோடு கூட ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் தேவன் ஆமென் மகிமையான காரியங்களை செய்வாராக, அற்புதங்களை செய்வாராக, விடுதலையை தருவாராக, மாற்றங்களை உண்டு பண்ணுவாராக. ஆண்டவரே இந்த காலை வேளையில் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உங்க கரம் இறங்கி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக
வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ மகிமை வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்ன தேவையோடு உடைய பிள்ளைகள் ஜெபித்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள் விலகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், உடைய பிள்ளைகளின் வாழ்க்கை ஆண்டவரே அற்புத சாட்சியாய் மாறட்டும். ஆண்டவரே, விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிச்ச எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். விசுவாசத்தோடு கூட நீங்கள் அந்த வார்த்தைகளை ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் கிருபையாய் தந்திருக்கிற ஊழியம், அடியனுடைய குடும்பம் எல்லாவற்றிற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நேரம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு நிமிடமாவது ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இரவு ஜெபங்கள், தொடர்ந்து ஊழியர்களுக்கான கூட்டங்கள், ஜனங்களுக்கான கூட்டங்கள் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறதற்காக, எங்களை பயன்படுத்துகிறதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் அடியனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் ஜெபத்தில் ஒரு நிமிடமாவது நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து சில நாட்கள் தேவனுடைய வார்த்தையை கர்த்தருக்கு காத்திரு என்ற ஒரு வார்த்தையின்படி இந்த வார்த்தையை மையப்படுத்தி தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை அப்படி தொடர்ச்சியாக ஒரு தியானமாக இந்த காலை வேளைகளில் நாம் தியானிக்கிறது, அது நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு பலனாக இருக்கும். நாம் அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிறதற்கும் ஏதுவாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து சில நாட்கள் கர்த்தருக்கு காத்திரு என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பல விதங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், எந்த தேவ மனிதர்கள் எல்லாம், எந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறத நம்ம வாசிக்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் நாம் எப்படி கடந்து போவோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் அவ்வளவு நேர்த்தியாய் ஆசீர்வதித்து அனுப்புகிறவராக இருக்கிறார், நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. காத்திருக்கிற அனுபவம், காத்திருப்பது என்பது ஒன்று தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதை, ஜெபிக்கிறதை அடையாளப்படுத்துகிறது. காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒன்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது. மோசையை ஆண்டவர் சொன்னார், அதிகாலமே வந்து என் சமூகத்தில் நீ என்ன பண்ணு, காத்திரு அப்படின்னா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிறது ஒரு அனுபவம். ரெண்டாவது, காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் செயல்படாமல், நாம் முயற்சிக்காமல் தேவன் கிரியை செய்கிறதற்கு காத்திருக்கிறது. அப்படின்னா நாம் மாம்சத்தில் ஒரு காரியத்தை முயற்சிக்காமல் தேவன் ஒரு விஷயத்திற்காக செயல்பட நாம் அனுமதிக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி பல நேரம் நீங்கள் பாருங்கள், ஒரு காரியத்தை தேவன் செய்வதற்காக வைத்திருப்பார். ஆனால் நாம் அவசரப்பட்டு அந்த காரியத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு நம்முடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி விடுவோம். அப்படி அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய
சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். நீங்கள் பாருங்களேன், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 நாடுகள் படையெடுத்து வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி வந்த உடனே யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு ஆயத்தப்படாமல் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறார், ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் காரியத்தை பாருங்களேன். கர்த்தர் ஆமென் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படியே புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போய் யுத்த களத்தில் வந்து உடனே சத்துருக்களுக்கு விரோதமாக சண்டை போடுறதுக்கு பிரயாசப்படலை, அதற்குரிய முயற்சிகளை அவர்கள் எடுக்கலை. நீங்கள் பாருங்கள், வசனம் அழகாக இருக்குது. யுத்த களத்தில் சத்துருக்கள் அந்த பக்கம், மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களோ இந்த சைடில் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறார், அது நிறைவேறட்டும். அது நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்கிற அனுபவம், இந்த காத்திருக்கிற அனுபவம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சாமுவேல் வருகிறதற்காக காத்திருக்கலை. அந்த காத்திருக்காததின் விளைவு அவன் ராஜ்யமாரத்தையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அவர் காத்திருக்காத பட்சத்தில் மாம்சத்தில் செயல்படுறதை பார்க்குறோம். அவர் காத்திருக்காத பட்சத்தில் ஆசாரியனுடைய வேலையை, சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம விளங்கிக்கொள்ளணும், எங்கெல்லாம் நம்ம காத்திருக்க தவறுகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை தான் வரும், அங்கெல்லாம் நமக்கு போராட்டங்கள் தான் வரும், அங்கெல்லாம் நமக்கு பாதிப்புகள் தான் வரணும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவர் கிரியை செய்ய காத்திருக்கிறது அப்படின்னா நாம் சோம்பலாக உட்கார்றதுன்னு அர்த்தம் இல்லை, நம்ம சும்மா உட்கார்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஆமீன். ஒரு காரியத்தில் நாம் மாம்சத்தில் செயல்படாமல் தேவன் என்ன வைத்திருக்கிறார், தேவன் என்ன செய்ய காத்திருக்கிறார், அதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடிக்கு அவர் கிரியை செய்ய அனுமதிக்கிறது. இன்றைக்கி இந்த அனுபவத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தரணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தரணுங்கிறதுக்காக நாம் இந்த நாட்களில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் தொடர்ச்சியாய் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு வேகமான உலகம். நீங்கள் கொஞ்சம் உலகத்தை நீங்கள் கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். யாரை கேட்டாலும் டைம் இல்லை. வீடியோவையே 1 மணி நேரம் பார்க்குறதுக்கு அநேகருக்கு நேரம் இல்லை. இந்த 1 மணி நேர ஜெபத்திலேயே இணைந்திருக்கிறதுக்கு அநேகருக்கு முடியலை. மீன்ஸ் என்னென்னா, அவன் என் கூட இருக்கிற சிலர் கூட கேட்குறாங்க, நீங்கள் 1 மணி நேரம் வீடியோ போடுறீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா 1 மணி நேரம் கூட, ஏன்னா பரபரப்பாக இருக்கிறோம், அடுத்தடுத்த வேலை, அடுத்தடுத்த காரியம், பிஸியாகவே இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒன்று என்ன தெரியுமா? காத்திருக்கிற அனுபவம். தேவன் செய்ய நினைத்திருக்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் முடியலன்னா அதுக்கு காத்திருக்கிறது இல்லை. அவசரமாக ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு வீடு தரணும்னு ஒரு காலத்தை வச்சிருப்பா, தேவன் நமக்கு ஒரு காரு தரணும்னு ஒரு காலத்தை வச்சுருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே நாமே அவசரப்பட்டு இஎம்ஐ போட்டு நம்ம லோனை வாங்கி கஷ்டப்பட்டு கடைசியில் கர்த்தர் இவ்வளவு கடன் பிரச்சனைக்கு எங்களை வச்சுட்டாருன்னு நாம் அங்கே ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டுவோம். இல்லை, ஆண்டவர் நமக்கு நேர்த்தியான ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். பல நேரங்களில் நம்முடைய அவசரத்திலேயே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு சின்ன காரியத்தில் திருப்திப்பட்டுக்கிட்டு இருப்போம். இனி நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் தேவை. ஆண்டவர் எனக்கு ஒரு கார் கொடுத்துருக்கிறா. நான் ஊழியத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஊழியத்தின் பாதைகளில் போக போக பிரயாணங்கள் பட ஒரு குறிப்பிட்ட ஊழிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்போது அதுக்கு நிறைய வழிகளை சொன்னாங்க, நிறைய ஆலோசனைகளை சொன்னாங்க. நம்ம இப்படி பண்ணிடுவோம், நம்ம இப்படி ஒரு இன்ஷியல் அமௌண்ட் போட்டு காரை எடுத்துருவோம், அப்புறம் மாதந்தோறும் நீங்கள் கட்டிக்கலாம், மாதந்தோறும் கட்டிக்கலாம் அப்படிலாம் நான் சொன்ன ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் கர்த்தரே தரட்டும். நம்ம ஏன் அவசரப்படணும்? நம்ம ஏன் அவ்வளவு பிரயாசப்படணும்? அதை கடனுக்கு ஏன் வாங்கி சிக்கிக்கொள்ளணும்?
பிரியமானவர்களே, உண்மையாக சொல்கிறேன், நீண்ட காலங்களாய் காத்திருந்தோம், தேவ சமூகத்தில் காத்திருந்தோம், கர்த்தர் கிரியை செய்யட்டும்னு காத்திருந்தோம். ஆண்டவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் கொடுத்தார். செகண்டில் தான் ஒரு காரை கர்த்தர் வாங்க கிருபை கொடுத்தார். அதுக்குரிய ஒரு வழியை திறந்தார். அது வாங்கின நாட்கள் இருந்து தேவ கிருபையினாலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு பின்னாடி கார் வாங்கின சிலர் அதை விற்று போட்டார்கள். எனக்கு பின்னாடி வாங்கின சிலர் அதை வைத்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் தேவ கிருபையில் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த வாகனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? கர்த்தர் கொடுத்தது. பிரியமானவர்கள், இன்றைக்கி இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தர விரும்புகிறார். நம்ம காத்திருக்கிற அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் விட்டுறக்கூடாதுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்போம். நம்ம ஒரு அதிகாரிக்கு காத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விஷயங்களுக்கு காத்திருக்கிறோம். ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறோம், டாக்டர் வர்றதுக்கு காத்திருக்கிறோம், வக்கீல் வரணுன்னா காத்திருக்கிறோம், கலெக்டர் வரணுன்னா கூட காத்திருக்கிறோம். ஆனால் தேவன் கிரியை செய்கிறதற்கு நம்ம காத்திருக்கிறதில்ல. உடனே அற்புதம் நடக்கணும். இதுதான் நம்ம இருதயமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய வாழ்க்கையில், தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் விசேஷித்தமான ஒன்றை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அதுக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்களேன். தேவனுடைய இருதயம் வித்தியாசமானது. அதை நம்ம விளங்குகிறதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். தானியேல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தானியேலை தான் மிகவும் பிரியமானவன் சொல்கிறார். நீ மிகவும் பிரியமானவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் பாருங்களேன், சிங்க கபியில் விழுறதுக்கு அனுமதிச்சிட்டாரு. இப்போ நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம தானியேலா இருந்தால் நாம் அந்த இடத்துல என்ன யோசிச்சிருப்போங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்க பண்ணுறேன் பாருங்களேன். தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறார். வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறார். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்து ஒருவேளை நாம் தானியேலா இருந்தால் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் பலகணிகள் திறந்திருக்க ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். யாரும் பார்க்காதவாறு ஜெபம் பண்ணியிருப்போம். சத்தமாக ஜெபிச்சிருக்க மாட்டோம். யாருக்கும் கேட்காதவாறு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். உண்மைதானே? ஏன்னா சட்டம் அப்படி போட்டுட்டாங்களே. ஆனால் தானியேல் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. என் தேவன் தான் எனக்கு முக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதா ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். இப்போ பாருங்களேன், இவர் ஜெபிக்கிறத பார்த்துட்டு சத்துருக்கள் போய் ராஜாவிடத்தில் போய் சொல்கிறாங்க, ராஜா, உங்கள் தானியேல் நீங்கள் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சிட்டிங்கல்ல, ரொம்ப இவ்வளோ இடம் கொடுத்து வச்சிட்டிங்கல்ல. அவர் பாருங்கள், அவர் தன்னுடைய தேவனை ஆராதிக்கிறார். ராஜா போட்டிருக்கிற சட்டத்தை அவர் மதிக்கவே இல்லை. அந்த சட்டத்திற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டார். நீங்கள் சட்டம் போட்ட மாதிரியே இவர் தன்னுடைய தேவனை ஆராதித்ததற்காக சிங்க கபியில் தூக்கி போடணும். நீங்கள் போட்டிருக்க சட்டம் அப்படித்தான், அதை செய்யுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. தானியேலை சிங்க கபியில் தூக்கி போடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் கிரியை செய்கிறதுக்கு பல தருணங்கள் இருக்கிறது. இப்போ நாம் எங்கே எதிர்பார்த்துருப்போம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ராஜாக்கிட்ட போய் இவங்க சத்துருக்கள் சொல்லும் போதே ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றிருக்கலாமே. மாற்றி ராஜா சொல்லியிருக்கலாம், ஐயாப்பா, தானியேல் என்னுடைய நண்பன், என்னுடைய சிநேகிதன், அவனுக்கெல்லாம் நான் தீங்கு செய்ய முடியாது, அதனால் இந்த சட்டம் அவனுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ராஜாவை சொல்ல வைத்திருக்கலாம். கர்த்தர் அங்கேயும் ஒன்றும் செய்யலை. சரி, இப்போ ராஜா கையெழுத்து போட்டுட்டார். தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில் தூக்கி போட போகிறாங்க. தூக்கி போடுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வருகிறது. சத்துருக்கெல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க. தானியேலுடைய வீட்டை நெருங்கும் போது எப்படி லோத்துவின் வீட்டை சுற்றி அந்த ராத்திரி முழுவதும் அங்கிருந்த பட்டணத்தார்கள் சுற்றி சுற்றி வாசலை தேடியும் காணாதிருந்தார்களோ, அதே மாதிரி ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அந்த சத்துருக்கள் தேடி தேடியும் தானியேலின் வீட்டினுடைய அந்த வாசலை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செஞ்சிருக்கலாமே. ஆனால் அங்கே ஆண்டவர் கிரியை செய்யலை. தானியேல் அந்த இடத்துலையும் அவசரப்படலை பாருங்கள். அந்த இடத்துலையும் தன்னை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், இப்படி ஆண்டவர் என்னை கைவிட்டாரு கவலைப்படலை. இப்போ சத்துருக்கள் அந்த தானியேலை இழுத்துட்டு போகிறாங்க அல்லது தூக்கிட்டு போகிறாங்க. அங்கேயும் ஆண்டவர் காப்பாற்றி இருக்கலாம். எலியாவை எடுத்துக்கிட்ட மாதிரி
ஆமாம், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கிட்ட மாதிரி தானியேலை கர்த்தர் எடுத்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் கிரியை செய்யலை. தானியேலை தூக்கிட்டு சிங்க கெபியினுடைய அந்த குகையினுடைய வாசலுக்கு கொண்டு வருகிறார்கள். கல்லை புரட்டுகிறார்கள். கல்லை புரட்ட முடியாத அளவிற்கு அங்கே அந்த வாசலை கர்த்தர் அடைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்யவே இல்லை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன காரியங்கள் நடந்திருக்கும் அப்படின்னா நாம் இன்றைக்கி தானியேலை குறித்து பேசியிருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, தானியேலுக்கு கர்த்தர் அற்புதத்தை சிங்கத்தின் குகையின் வாயில் வைக்கல, சிங்கத்தின் வாயிலே வைத்திருந்தார். சிங்கத்தின் வாயில தான் தானியேலுக்கு தேவையான அற்புதத்தை வைத்திருந்தார். ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்கிற மனிதனை சிங்கங்கள் சேர்ந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது. கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனை சிங்கங்கள் இணைந்தாலும் சேதப்படுத்த முடியாது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை தேவன் அவ்வளவு ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமாம், தேவனுக்கு காத்திருங்க. எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரட்டும், எவ்வளவு பெரிய போராட்டம் வரட்டும், எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரட்டும், அது எல்லாம் நம்மளை சேதப்படுத்தாது. அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்ம அவ்வளவு நேர்த்தியாக நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 27ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பிரியமானவர்களே, தேவனுக்கு காத்திருக்கிறதுனால என்ன சம்பவிக்கும் என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு எப்படி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறபடி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கர்த்தருக்கு காத்திருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உன் இருதயத்தை பலப்படுத்துவார், உன் இருதயம் ஆமென் உறுதியுள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருதயம் எவ்வளவு உறுதியுள்ளதாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். உறுதியாக இருக்குன்னா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு வழியாக இருக்கும். யாருடைய இருதயம் உறுதியுள்ளதாக இருக்கிறதோ அவர்களுடைய இருதயம் ஆமென் எவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்தாலும் கலங்கவே கலங்காது, கண்ணீர் விடவே விடாது, சோர்ந்து போகவே போகாது. இந்த தாவீது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அந்த அனுபவத்தோடு இந்த வார்த்தை எழுதுகிறார். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும்? என்ன காரணத்தினால நம்ம இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. தாவீது என்ன விதமான சூழ்நிலைகளை கடந்து வந்து இந்த காரியத்தை, இந்த வார்த்தை எழுதுகிறாரு. இந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்படின்னா அவர் கடந்து வந்த பிரச்சனை என்ன, அவர் இருதயம் எப்படி ஸ்திரப்பட்டது, இதெல்லாம் நாளைய தினத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம்ம கூட பேசுவார். ஆனால் இன்றைக்கி ஆண்டு நம்ம கூட ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தருக்கு காத்துரு, கர்த்தருக்கு காத்துரு. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு அதிகமாய் காத்திருக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இணைந்து ஜெபிப்போமா? ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். என் கூட சேர்ந்து ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். எல்லாரும் சத்தம் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்களேன். இன்றைக்கி அநேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற இருதயம் இல்லாமல், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ல. இன்றைக்கி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக, கர்த்தர் நமக்கு தருவாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தின் வேகமான ஓட்டங்களுக்கு நாங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை இழந்துடாம
காத்திருக்கிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம், ஆண்டவரே தேவன் கிரியை செய்கிறதற்கு காத்திருக்கிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, இந்த ஆன்லைனில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய எதிர்பார்ப்புகளை ஆசீர்வதிங்க. தேவன் மகிமையான நன்மைகளினால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து ஆண்டுடைய பிரசன்னத்தில் இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய சமாதானத்தினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டு உங்களை நன்மையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்தில் காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. ஆமென், ஆமென்.